सुखकर्ता दुःखहर्ता वार्ता विघ्नाची नुरवी पुरवी प्रेम कृपा जयाची सर्वांगी सुंदर उटिशेंदुराची कंठी झळके माळ मुक्ता फळाची जय देव जय देव. வணக்கம். கஜானன போத கணாதிசேவிதம் லபித்த சம்பு பலசாதபட்சதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதமங்கஜம். யூஷின் கேஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நாம் அடுத்த ஒரு டாபிக், புதுசாக ஒரு டாபிக் போகலாம். இப்போ இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறோம்னா குரு. குரு யார் அப்படின்னு பார்க்கணும். குரு இருக்கிறது நைசர்கிக கிரகம்னு சொல்லுவோம். அப்போ நைசர்கிக கிரகம்னா இருக்கிறதுலே பலமானவர். அதாவது நமக்கு எத்தனை கோள்கள் இருக்குது அப்படின்னு 7 கோள்களை கணக்கிடுறோம். அந்த 7 கோள்களில் சூரியன் குரு இருக்கிறதே பலமானவர். இந்த பலம் பொருந்திய குருவானவர் எப்படி பண்ணால் அவருடைய ஃபோக்கஸிங், அவருடைய பார்வை வலுவானது, பார்வையும் வலுவானது. அதே போல் கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 12 கட்டத்தில் 7, 8, 9 கிரகங்கள், அதில் 7 கிரகங்களில் அதாவது 7+2 தான். அதாவது ராகுகேது சாய கிரகங்கள். இந்த 7+2 இந்த குருவானது வலுவானது. இப்போ இந்த குரு எந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யப்படுறது. இப்போ எக்ஸாம்பிள், இந்த குரு நல்லவரா கெட்டவரா, அதுதான் முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த குரு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்திற்கும் கன்னிகா லக்னத்திற்கும் பாதகாதித்யாக வரப்போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மிதுன லக்னத்திற்கும் கன்னிகா லக்னத்திற்கும் பாதகாதித்யாக வருவார். ஒருவேளை இந்த கிரகமானது அதாவது இவங்களுடைய காலத்திலேயே, அது எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அவங்க கன்னிகாலத்தில் குழந்தை பிறந்திருக்குது. அவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்குது. அதாவது அனுஷ நட்சத்திரமோ அல்லது பூச நட்சத்திரமோ அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு குரு வருமா? வராது. அவங்க கண்ணிலேயே பிறந்திருந்தாலும் அந்த குரு வராதனால அவங்கள எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக்க போகிறது கிடையாது. இது முதல் பாயிண்ட். அதே தான் மிதனத்துக்கும். அப்போ இது ரெண்டுக்கும் குரு வராத பட்சத்தில் இதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. அப்போ குரு வந்தால் நிச்சயமாக பாதிக்கும். எப்போ பாதிக்கும் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு ஆட்சி அல்லது உச்சம் பெற்று பலம் பொருந்தி இருந்தால், ஒருவேளை வக்ரம் பெற்றிருந்தால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அந்த குருவானவர் ஆட்சி பலம் பெற்ற, இப்போ எக்ஸாம்பிள், கன்னிகா லக்னத்திற்கு 4ஆம் பாவத்தில் புதன் அமர்ந்து திசை நிறுத்தினால் அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இருக்கிற இடமும் போய் பார்க்குற இடமும் கிடும். இதுதான் குருவுடைய ஸ்திரத்தன்மை. அது எப்படி பண்ணுங்கிறது முக்கியமான விஷயம். ஆனால் இதற்கு முக்கியமான விஷயம் குரு வரணும். அப்போ அப்போ இந்த கன்னிகா லக்னத்திற்கு குரு பாதகாதிபதி தான். அவர் என்னென்ன செய்வாருங்கிறது நல்லா. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 9 உட்கார்றாருன்னா அவர் நேராக எங்கே பார்ப்பாரு? 5 பார்ப்பார். அப்போ என்ன? பூர்வ புண்ணியம் கெட்டு தான் போகணும். அவருடைய திசாப்தியில் பூர்வ புண்ணியம் இருக்காது. அது மாதிரி ஒவ்வொரு திசைக்கும், அதாவது ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு குரு எங்கே அமர்வாரோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது நடக்கும். ஆனால் இப்போ குரு தான் ஆட்சி பெறலையே. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம், குரு சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கார், அங்கே சந்திரன் கூட உட்காந்துருக்கார். இப்போ என்ன சொல்லுவோம், குரு ஆட்சி பெறல, அங்கே உச்சம் பெறாரா, ஸோ அதை எடுக்க முடியாது. அப்போ நம்ம வேற எங்கே இருக்கலாம்? மிதனத்துக்கே போயிடும். மிதனத்தில் குரு உட்காந்துருக்கார், ஆனால் அங்கே கூட புதன் கூட உட்காந்துருக்கார். இப்போ அங்கே புதன் என்ன ஆகிறார்? புதன் ஆட்சியாக இருக்கார். அப்போ கூட குருவும் ஆட்சியாகிறார். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக குரு தன்னுடைய வேலை கட்டாயமாக செய்வார். அப்போ அங்கே கெட்டு போகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ அதை விட பெரிய விஷயம், 8ஆம் 8ல் உட்காந்துட்டாருன்னு சொல்லுவீங்க, 6ல் உட்காந்து சனி கூட உட்காந்து எங்கே உட்கார்ந்தாலும் குரு ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தோடு எங்கே அமர்ந்தாலும் தன்னுடைய பாதகத்தினை செய்வார். யாருக்கு? கன்னிகா லக்னத்திற்கும் மிதுன லக்னத்திற்கும். சரி, இவங்களுக்கு தான் பாதகத்தை பற்றி பேசுகிறாங்க. யாருக்கு? கன்னிகா லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் குரு பாதகம் செய்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாரு, எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எங்கே இருந்தாலும், ஒரு எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் தனித்து வக்ரம் பெறாமல் ஆட்சி பெற்று ஆட்சி அதிகாரம் பலமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்த எடுப்பார். அதாவது அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடத்தையும் அதையும் எடுப்பார். அப்போ இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் உண்டா அல்லது வேற ஏதாவது செய்ய மாற்றம் கிடைக்குமா அப்படின்னா கட்டாயமாக
இப்ப எந்த லக்னம் அந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதியாகவோ அல்ல லக்னாதிபதியாகவோ அல்லது 9ஆம் இடத்தில் யாரோ ஒருத்தர் உடன் அதாவது சாரம் பெற்றாலோ பார்த்தாலோ அந்த குருவானவர் ஓரளவுக்கு அதாவது அந்த பாதகத்தன்மையை குறைத்து விட்டு அந்த சாதகத்தன்மையை அதிகப்படுத்துவார். இதை நான் இடைக்காலத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா குரு தனித்து வேற உட்காந்துருக்கார். ரொம்ப வித்தியாசமான ஜாதகம். அவருக்கு 2012 வெளிநாட்டுக்கு போயிருக்கார். அந்த ஜாதகத்தை பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவர் தனியாக தான் இருக்கார். ஆனால் அவர் தொழிலில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தணும், எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அழகாக நிம்மதியாக இருக்கார். காரணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு செவ்வாய் பார்த்து, செவ்வாய் யாருன்னா அவர் பஞ்சமாதிபதி. அந்த செவ்வாய் பார்த்ததுனால எந்த பாதிப்பையும் கொடுக்காம நல்லபடியாக அவர் இப்போ வரைக்கும் குரு முடிச்சாச்சு. அவர் அந்த ஜாதகத்துறை விளக்கத்தை தனியாக நான் போட்டு அந்த தனியாக ஸ்கிரிப்டே எழுதி போடலான்ட்டு. எப்படின்னா அந்த கட்டத்தை போட்டு எப்படி ஜாதகத்தில் குரு அமர்ந்திருந்தார், அந்த குரு என்ன செஞ்சார், எத்தனை காலத்தை அந்த குரு அமர்ந்தார் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு டீட்டெயில் ஸ்கிரிப்டே போட்டு இப்போ அவருக்கு சனீஸ்வரர் வந்தாச்சு. இப்போ நல்லாவே இருக்கார். அடுத்த ப்ரமோஷன் வயசு பார்த்தீங்கன்னா 60+. இன்னும் நல்லபடியாக வேலை செஞ்சுருக்கார். அவர் நல்லபடியாக சம்பாதிச்சிருக்கார். அப்போ அந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் குரு தரித்திருந்திருக்கார். 16 வருஷம் கடந்திருக்கார். அப்போ சில இடங்கள்ல இந்த குரு நல்லதும் செய்வார். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் நல்லது செய்வார்கள், கவனமாக எடுத்து பார்க்கணும். சும்மா எடுத்த உடனே குரு கெட்டவனும் சொல்ல முடியாது, குரு நல்லவனும் சொல்ல முடியாது. அப்போ ஒருத்தருக்கு வக்ரம் பெற்ற குருவாக இருந்தாலும் நல்லா திரும்பி வர இடத்தோட தனித்த குரு. இப்போ அதான் சொன்னேன், தனித்த குரு கேடு பண்ணுவார் சொன்னேன். இப்போ ஆட்சி உச்சம் பெற்று அல்லது தனியாக நின்றார். இப்போ அதே குரு வக்ரம் பெற்று தனித்திருக்கார். இப்போ நல்லது பண்ணி வர்றார். நிச்சயமா நல்லது பண்ணுவாருன்னு நினைச்சுக்கலாம். ஆனா பண்ணுவாரா அப்படின்னா இப்ப குருவுடைய காலநிலை எத்தனைங்க 16 வருஷம். அப்ப சராசரியா 6 ஒரு 10 வருஷத்துக்கு உட்பட்டு ஒரு நல்ல செய்யற மாதிரி, அதாவது ஹையர் லெவல்ல இருந்து கம்மி கம்மியா குறைச்சி கடைசியில வேலையே இல்லாம பண்ணக்கூடிய அளவுக்கும் பண்ணுவார் இந்த வக்ரம் பெற்ற குரு. அதுதான் இந்த காலகட்டத்தில் அவரை பார்க்கக்கூடிய நபர் யாரேனும் இருக்க வேண்டும். பார்க்கக்கூடியவர்கள் யாரு? 5, 9 லக்னாதிபதி. இவங்க 3 பேர்த்துல யாரோ ஒருத்தர் பார்த்தாலோ உடல் இருந்தாலோ அல்லது சாரம் பெற்றிருந்தாலோ அந்த குருவானவர் உங்களுக்கு கிடைக்க மாட்டார், நல்ல செய்வார். இன்னொரு விஷயத்தை எடுத்து குரு ராகு இணையறாரு. அப்ப பாதகத்தை செய்வாங்களா? அப்ப என்ன சொல்லுவாங்க, ராகு புத்தி நல்லா இருக்கும், குரு புத்தி கரெக்ட். அவங்க எந்த அளவுக்கு இணையறாருங்கிறத நாம் பார்க்கணும். அவங்க 2 பேர் டிகிரி வைஸ் ஷார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராகுவுடைய அந்த ஸ்திரத்தன்மையை குறைக்கிற அளவுக்கு குருவுக்கும், குருவுடைய ஸ்திரத்தன்மையை குறைக்கிற அளவுக்கு ராகுக்கும் இருக்கணும். அப்பத்தான் அந்த பேலன்சிங் இல்லாமல் அது வேலை செய்யும். ஒருவேளை ராகு 2 பேர் பிரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட 20 டிகிரி டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா நிச்சயமா அது ஒன்றும் பண்ணாது, கெடுக்க போகிறது கிடையாது. ஆனால் குரு வக்ரம் பெற்று ராகுவுடன் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதுபோல் குருவை பற்றி பேசணும். இன்னும் குருவோட விஷயங்கள் நிறைய இருக்குது. அது டாபிக்ல இதெல்லாம் பார்த்தா ஏதாவது குருவை பற்றி பேசுறதுக்கு சின்ன வீடியோ எடுத்துட்டு இதை பண்ணலாம் அப்படின்னாலும் முடியாது. அந்த குருவை பற்றி பேசுறது நிறைய பெரிய டாபிக் அது. அதில் பேச வேண்டிய ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. நிச்சயமாக பேசுவோம். அடுத்த இதில் ஒளிபரப்பில் நம்ம திருப்பி குருவை பற்றி பேசுவோம், இல்லை வேறு கிரகங்களை பற்றி பேசுவோம். மீண்டும் ஒரு ஜாதகத்தை பற்றி வச்சுட்டு அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.